அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், கண்ணிமிக்கும் நொடியில் அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வல்ல ரஹமானே, உனது அருளால் மழை பொழிய செய்வாயாக. ஆமீன். இந்த பூமியை உனது கருணையால் குளிர்ச்சியடைய செய்வாயாக. ஆமீன். எங்கள் ரஹமானே, எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, மலையளவு கடன்களும் நீங்கிவிடும் இதை கூறினார். யார் கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்களோ, அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் வட்டியின் பக்கம் செல்கிறார்களோ, இந்த துவாவை ஓதினால் நம்முடைய தேவைகள், நம்முடைய கடன்கள் மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகிறான். நூல் ஜாமியுஸ் சஹீர், அரபி ஹதீஸ் எண் 2863. அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, எனக்கு பணம் தேவைப்படுகிறது, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலையும் இல்லை என்று முறையிட்டார். அதற்கு அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகளை நீ கூறினால் உன்னுடைய தேவைகள், உன்னுடைய கடன்கள் மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகிறான் என்று கூறினார்கள். அதற்கு அந்த மனிதர், உடனே கூறுங்கள் என்றார்கள். அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபஹாலிக்க அம்மன் சிவாக. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் ஹலாலாக்க ஆக்கியிருக்கிறாயோ அதிலிருந்து எனக்கு நீ போதுமாக்கி வைப்பாயாக. நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. நான் எதை கேட்டாலும் உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னிடமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தவிர வேறு யாரிடமும் கேட்டு பெற்றுக்கொள்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை நாம் மோதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறான். ஆமீன். இந்த துவாவை நாம் எவ்வாறு கூற வேண்டும்? நம்முடைய கடனின் கவலையை விட, நம்முடைய தேவையை விட அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் நாம் இதை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் இப்படியெல்லாம் வரும் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏதேனும் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவி நிச்சயமாக நமக்கு வரும். கடனில்லாத கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். கடனில் கஷ்டப்படுவோருக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான நபிமொழிகள், பொன்மொழிகள். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை உள்ளதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலி அன்ஹு அவர்கள். முஸ்லிம் 149. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.